வீட்டில் மதிய லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாஸ் பிரியாணி. ஸோ நம்ம ஊருக்கு குவைத்துக்கு வந்ததுலேருந்து சாஸ் பிரியாணி தான் பசங்க கேட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் எட்ட போயிட்டாங்க இங்கேருந்து. ஸோ அதனால் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா 1-2 கேட்டால் வரமாட்டேங்குது, 4-5 கேட்டால் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றதுனால வருது. இன்றைக்கி ஒரு 4 பீஸ் வந்து ஆர்டர் கேட்டிருந்தோம். 5 KD 500 ஃபில்ஸ், மொத்தம் 4 பார்சலு. இங்கே பாருங்கள், எம்மியான பிரியாணி. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. அது எனக்கு வந்துட்டு முளக்காவோடு சாப்பிட்டா தான் பிடிக்கும். இது நம்ம வீட்டு முளக்கா. அதன் கூட அப்பளம், 3 சால்னா வரும், குழம்பு, 4 தயிர், பசங்க 1 எடுத்துட்டாங்க, ஊறுக்காய். ஸோ இங்கே 2 பாக்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து சேலரி வந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பிரியாணி மதியம் லஞ்ச் ஆர்டர் பண்ணுறோம். சாயந்தரம் வெளியில் ஷாப் போகிறோம். இதுக்காக நாங்கள் வந்து 6 மந்த் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியாவில் வந்துட்டு 6 மந்த் வெயிட். இல்லை 6 மந்த் ஒன்ஸ் தான் நாங்கள் இங்கே வருவோம் ரெனியூவலுக்காக. இப்போ வந்து ஸ்கூல் லீவ்னால வந்துட்டு 1 மந்த் லீவு. ஸோ அவங்களுக்கு லீவ் விட்டதே வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் தான் விட்டாங்க, ஸ்கூல் காலேஜ் மே. ஸோ இவங்களுக்கு முடிஞ்சது என்ன, சின்னவங்களுக்கு முடிஞ்சது பெரியவங்களுக்கு வெயிட் பண்ணால் அவங்களுக்கு 15 டேஸ் ஆச்சு. ஸோ 15 டேஸ் தான் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 15 டேஸ் இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால நாங்கள் 1ஆம் தேதி கிளம்புறோம். இது ஏன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்தப்ப ஃபாயர் வீட்டில் இருந்தோம். அங்கே கீழே டவுனில் வந்துட்டு சாஸ் பிரியாணி இருந்தது, அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் மங்கப்பாச்சு, இப்போ வந்து மஹபுலா போயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா பர்சன் மாறி மாறி சமைச்சாலும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட இந்த மசாலா டைப்லாம் எங்களுக்கு அங்க இருந்து பழகுது, 15 இயர்ஸா பழகுது. அதனால வேற எந்த கடையில பிரியாணி சாப்பிட்டாலும் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, திருப்தியாக. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கிடைக்கலன்னு ஆகும்போது பஸ் ரெஸ்டாரண்ட்ல வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பக்காராவில். ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப வந்த உடனே மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது ஒரு குறையாவே இருக்கும் ஊருக்கு போகும்போது. அதனால தான் இன்னைக்கு எம்மியா சாப்பிட்டுட்டு போறோம். இப்பதான் குவைத்துக்கு வந்து ஃபுல் பினிஷ் ஆன மாதிரி இருக்குது. இவ்வளவு நாள் சாப்பிட்ட எந்த ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. வீட்டுல நாங்க செய்யறது, ஹஸ்பண்ட் செய்யறது, இப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தோம். ஸோ இப்பதான் எங்களுக்கு ஃபுல் பினிஷ் ஆன பிரியாணி. எனக்கு பிரியாணினால ரொம்ப பிடிக்காது. நான் செய்யும் போதே சாப்பிட மாட்டேன், அது செய்யும் போதே மலப்பாயிடும். இங்க வந்து இந்த சாஸ் பிரியாணில தான் நான் டேஸ்ட் பார்த்தேன். ஸோ அதுல இருந்து இது மட்டும்தான் வந்தா ஒரு தடவை லைக் பண்ணிட்டு போகும். நம்ம இப்போ பிரியாணி பாருங்க 4 பார்சல் வந்ததுனால அதில் ஒரு பார்சல் கொஞ்சம் உடச்சிக்கிச்சு. ஸோ ஓகே, அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு இப்போ வேண்டியது, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பிரியாணி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபுட்டீஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜாப்பனீஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா செம்மையா சாப்பிடுது. எத்தனை பிளேட்டுங்கிறீங்க? 4 லேயர் பிளேட் எடுக்குது, 100 பிளேட் சாப்பிடுது. நமக்கெல்லாம் ஒரு பிரியாணியில் அரை பிரியாணி சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப போயிடும். ஸோ வாசனை கமகமன் இருக்குது. ஒரு கடி முளக்கா, ஒரு சாதம் எப்படி எடுத்து மிளகா கட்டி சாப்பிடும். அதாவது பிரியாணி மிளகாவோட சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லணும். எனக்கு ஆனால் மிளகா ஸ்பைசியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். இப்போ நானும் வர வர இந்த ஃபுட்டு சேனல்ஸ்லாம் பார்த்து ஃபுட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு ஃபுல்லா கிரேவிங்ஸ்ல உட்காந்து என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. என் ஹஸ்பண்ட் வெளியில விட்டு போனா கொஞ்சம் பயப்படுறாரு இப்பெல்லாம். எனக்கு யாரும் இல்லையே ஊட்டி விடன்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சமயமே சுட வந்துட்டு எடுத்து சாப்பிடுமானா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி போன் வச்சு நோண்டிட்டு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுன்னு உட்காந்துருக்கா. உன் தப்பு தானம்மா. தயிர் உங்களுக்கு இந்த ரைத்தா தான் ரொம்ப பிடிக்கும். ரைத்தா இதுல கொஞ்சம் மிளகா இருக்கு. காரமா இருக்கா? நம்ம ஊர் தயிர் புளிக்கும், இது பிடிக்காது. நம்ம டேஸ்டியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. இவரும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஊட்டினாதான் இவங்களுக்கு எல்லாம் உள்ள போகும்.
நம்ம பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்கு? ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க தான் வந்த உடனே பிரியாணி கேட்டாங்க. ஃபிளைட்ல இருந்து இறங்கின உடனே சாஸ் பிரியாணி கேட்டாங்க. ஆனா ஏமாந்துட்டாங்க. சோ நீங்க என்ஜாய் பண்றாங்க. சொல்லுங்க எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வந்தாச்சு. செகண்ட் டைம் மீதி இருக்கிற காசுக்கு கேம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இந்த மூணு போட்டுருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஃபோன் இருக்கா? இதுதான் நீங்க கேக்குறீங்க. நான் சின்னது வாங்கிக்கிறோம், கம்மியான விலை. கேலக்ஸி அது 230 ரூபா கேட்குறோம். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா. சாம்சங் ஷோரூம் தான் இருக்கு. பாப்பா சாம்சங் நம்ம ஃபோன் பார்க்கலாம். சாம்சங் ஃபோன் லாஸ்ட் டைம் அந்த அப்பயும் வந்து ஃபோன் வாங்கலை. ஸோ அதனால இப்போ வந்து எவ்ரி ஒன் இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாமே எங்களது தான். ஸோ நான் எடுக்கிறேன் இன்னைக்கு வீடியோ. சாரி, இங்கே இருக்கிற எல்லாமே எங்களது தான். சும்மா சொன்னேன். கரெக்டாக சொன்னேன். சிறகடிக்க ஆசையில் இருக்கிற மனோஜுடைய கடை தானே இது. ஓ மை காஷ், இவ்வளோ தரம் எப்படி பண்ணா? எனிவேஸ் கொஞ்சம் நவந்துக்கோங்க. நாங்கள் டிஸ்கவுண்ட் தருவாங்க தெரியல. ஆமி, இது சிறகடிக்க ஆசையில் இருக்கிற மனோஜுடைய கடை தானே. வயிற்றுல வந்து எவ்வளோ மாடிஃபை பண்ணிருக்காங்க. வாவ், எத்தனை பிரான்ச். ஸோ இதை தான் இங்கே இருக்கிற இத்தனை ஃபோன் நம்மளுக்கே சொந்தமான நல்லா இருக்கும். பட் இல்லை, நீ எதுக்கு பார்க்குற? அம்மா இதை வாங்கிக்கோங்கம்மா, பெஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அம்மா காஷ் அது ஸ்டோரேஜ் ரேம் எவ்வளோன்னு தெரியும் போட்டுருக்கு. ஃபோன் பார்க்கலான்னு வந்தோம். எனக்கு வந்து இந்த மாடல் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ப்ரைஸ் இதுதான் நான் கேட்டேன். ஆனால் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 387. ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, டிவியெல்லாம் பார்த்தீங்களா சாம்சங் நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல. இங்கேயே இருந்து நம்ம எல்லாம் வாங்கிட்டோம். அடுத்து வைத்தாங்க இந்த ஃபோன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். கேலக்ஸி S25 Ultra. கைஸ், மனோஜ் கடையில் எதுவுமே இல்லை. மனோஜ் கடையில் எதுவுமே இல்லை. நல்ல நாடகத்தை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த பசங்க. கடிங்க எல்லாமே கடி. சரி, நம்ம போய் ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த பிளேஸ் போகிறத பார்க்கலாம். சக்ஸஸாக நம்ம சாம்சங் ஃபோன் வாங்கிட்டோம். அதுவும் மனோஜ் கடையில். பொண்ணு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கு. ஃபோன் வாங்கியாச்சு, சார்ஜ் வாங்கியாச்சு. ஸோ இதை நம்ம ஊரில் போய் ஆக்டிவேட் பண்ணோம். ரோக்கிங்க ஒழுங்காக வந்து பார்த்து கூட்டா கடை நல்லா ஓடி இருக்கும்ல. அப்போ மேலே போகலாம், மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். கேம் விளையாடுறதுக்காக வந்துருக்காங்க. திருப்பி மீதி இருக்கிற பைசாவை காலி பண்ணிட்டு போகிறது. இதுக்கப்புறம் நம்ம 6 மந்த் கழிச்சு தான் வருவோம். அப்போ இது விளையாட்டு போகலாம்ப்பா. ஷார்ட் வந்து விளையாட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாமே. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம். நம்ம சொல்றீங்க உங்க கருத்து.
போறோம். மெக்டானல்ட்ஸ் அது ஒண்ணு அன்னைக்கு நிறைய வேற அது ஆசை இல்ல, அதனால கவர் வந்து இங்க வாங்கிக்கலாமா? வேண்டாம் ப்ரோ. ஓப்பன் டிக்கெட் ரெஜிஸ்டர் என்ன போட்டிருக்கு எனக்கு அது தெரியாது. சொல்லுங்கம்மா. லிஃப்ட்ல நடந்தா சம்பகமா? ஓ நான் சொல்லணுமா? என்ன நடந்துச்சுன்னா, நாங்கெல்லாம் லிஃப்ட்ல ஏறிட்டு இருந்தோம். அப்ப ஏறிட்டு இருக்கும் போது இதோ இவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த பொண்ணு சும்மா இல்ல, நெய்ல கட் பண்ணல, ஆனா என் செப்பலை போட்டு ஒரு மெரிச்சு அவங்க வந்து எங்க அம்மா வந்து வேணே சப்பலை அவுத்துட்டு உள்ள வந்தாங்க பாருங்க. அது பாக்கியலட்சுமி வச்சு பாரதி கண்ணம்மால வர வேண்டிய சீன் செம்மையா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஏர்ல பறந்துட்டு இருந்தது. அம்மா உள்ள நின்றுட்டு ஷாக்கா. எங்க 2 பேராலையும் சிரிப்ப தாங்க முடியல. அதனால நாங்க சிரிச்சுட்டே இருந்தோம். அப்பா வேற முடிச்சிருச்சு. கார்ல வர வரைக்கும் சிரிச்சுட்டே வராங்க இவங்க 2 பேரும். என்ன வெடிச்சு சிரிச்சுட்டு வராங்க இவங்க 2 பேரும். தப்பு பண்ணோன்னு நினைக்கல, ஒரு சாரி கேட்கல, சப்பலை மெரிச்சிட்டா, நெகத்தால குத்திட்டா காலில். ஆனால் பார்த்தீங்கன்னா சிரிப்பு மட்டும் எங்கேருந்து வருதுன்னு தெரியல இவங்க 2 பேருக்கு. அப்படி சிரிக்கிறாங்க, காமெடியாக பாருங்க. ஒரு அம்மா கீழே விழுந்தா கூட சிரிக்கிறத பாருங்க. பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரஷ் நல்லாவே நிறைய ரஷ் இருக்குல்லம்மா, ரஷ் நிறையவே இருக்குல்ல. எனக்கு இப்போ வரைக்கும் மனசு வலிக்குதுமா. மனோஜ் ரோகிணி பார்த்து பர்கர் இங்கே தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா நல்லா ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பர்கர் சாப்பிட்டுட்டு கேம் விளாட போறாங்க. அப்போ ஷாப் போகலையா? ஷாப் வரதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே போன்லேயே முடிஞ்சிச்சு. ரொம்ப இருக்கா? பொம்மை வந்துருச்சா? எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுலயே இருக்க பாருங்க. ஆமா 3 தான் இருக்கு, 4 பேர் வேணாமா? இதெல்லாம் ஒண்ணு இருக்கா பாருங்க. எல்லாம் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாங்கிட்டு வரேன். ஸோ சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். லோலிகா இந்த கேமுக்கு வந்தா சூப்பர். என்னாச்சு? ஜாக்பாட் போனஸா? விளையாடு போனஸ் இது வந்திருக்கு. சூப்பர் அடி. சரி ஓடு. டிக்கெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு. நல்லா விளையாடுனா இது ஏதோ ஜஸ்ட் இந்த பாலை வந்து டேக் பண்ணி விடுறது தான். அப்புறம் அது வந்து அந்த ட்ராக்ல கரெக்டாக போகணும். ஹாய் சூப்பர். 32 டிக்கெட்ஸ் போல. 32 டிக்கெட்ஸ் வந்திருக்கேன் பாப்பா. இது அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிக்கும். பபிள்ஸ் எல்லாத்தையுமே வெடிக்கணும். அதான் இந்த சைடு ஸ்வைப் பண்ணணும். வரல விடுங்க, வரல. என்னோட ஃபேவரட் கேம் வரல. எங்க போறீங்க? என்ன கேம் இது? போட்டா கேட்குறேன். போட்டா மூஞ்சி டம்மியா இருக்கு. அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க.
டிக்கெட் டோக்கன் எடுத்துட்டாங்க. அதான் விளையாடுறோம். அவன் மிஸ் பண்ணிட்டான். அதான் போன ஒரு பேரும் போல இருக்கு போட்டுட்டு எப்படி விளையாட தெரியாம இது 2 குத்து குத்திட்டு போயிடுச்சு. வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் விளையாடுனாங்க. சாக்லேட்லாம் இருக்கு, சிப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல பவுச் அங்க கிடக்குதுமா. கார்டு ஆன் பண்ணிட்டீங்களா? கார்டு போட்டோம். அங்க இருக்குதா? பார்த்து போ. பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம். இவங்க பைசா ஆன் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க தருவாங்க. ஆமா பைசா ஆன் பண்ணிட்டு அந்த பவுச் அங்கேயே இருக்கு. பைசா ஆன் பண்ணிட்டாங்க. டைம் முடிஞ்சு போச்சு. நான் வந்து என்ன சொல்லுவாங்கடி? இல்ல ஏதோ ஒண்ணு ஐஸ்கிரீம் கேச்சர்னு இருந்தது. ஆனா பொம்மை அதுல டாய்ஸ் கேச்சர் ஆயிடுச்சு. நானு கேவலமா இருக்கு இந்த பொம்மை. கொஞ்சம் பரியா இருக்கு. பரியா இருக்கா? விளையாடு. இந்த முட்டைக்கு விளையாட போறாங்க. முட்டையை வந்து பிடிக்கணுமா? அம்மா முட்டை பிடிக்கும். உடனே முட்டை பிடிக்காதீங்க அம்மா. எப்படி போங்க? அப்படி போங்க. அப்படிதாம்மா சூப்பர் அம்மா. அப்படி போங்க அம்மா. அப்படி போங்க. கோல்டன் முட்டை எல்லாம் பிடிக்கும். உடஞ்ச முட்டை வேணாம் அம்மா. உடஞ்ச முட்டையெல்லாம் ஓடி வராங்க. மாமா இது மைனஸ் பாயிண்ட் ஆயிடும். அதனால உடஞ்ச முட்டையை பிடிக்காதீங்க. உடஞ்ச முட்டை வேணாம். விளையாடுங்களா? டைம் இருக்கு நிறையா. ரோலி தண்ணி விளையாடுறியா? அம்மா கிட்ட இருந்து மாத்தி. அம்மா அந்த சைடு நீங்க பாருங்க. உடஞ்ச முட்டையை பிடிக்காதீங்கம்மா. ஐயோ ஏய் இப்படி நோத்தமா அப்படி போயிடுது. என்ன பண்ண 34 டிக்கெட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க போல. 36 டிக்கெட்ஸ். வெரி குட். டிக்கெட்ஸ் எங்க? டிக்கெட்ஸ் எடுங்க. போட்டு விடுங்க. டைம் இருக்கு. சொல்லுங்க. நிறைய டிக்கெட்ஸ் வருது. அது சும்மா போட்டுருக்காங்க. அது சும்மா டெம்ப்ளேட் கார்டு. இதுவா 17 சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் 70 வரை இல்ல. 72 சொல்லியிருந்தாங்க. 70 தான். 123 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம கார்டு ஜெயிச்சதுல 120 கார்டு இருந்தது, 23 கார்டு இருந்தது. கார்டில் ஒரு வாட்டர் கன். காசு வந்துட்டுனா காருகளுக்கு ரெண்டு மாசம் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அது பிடிக்கல. கேம் முடிஞ்சிச்சு. கார்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஸோ நம்ம முடிச்சாச்சு. வெளியில வந்தாச்சு. ஷார்ட் சோமி. ஏய் இதுல காசு வந்தா நல்லா இருக்கும். மூணு மாதிரி இருக்கு இந்த வீட்டுல. மம்மி அதுல போய் நீங்க போய் தொட்டீங்கன்னா கை ஷார்ட். அம்மா தான் இந்த மாலோட ஓனர்.
இதான் ஷாக்ஸ். அழகா இருக்குமா அந்த வியூ? என்ன இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல நல்லா இருந்து. மேல ஆலர்ஜி சென்டர் அதுதான் எடுத்து. அது என்னோட இதான் என்னோட. வாங்கோ போலாம். ஏதோ 100 ஷாப் பார்த்துட்டு அப்படியே சும்மா போலாம் போயிட்டு காத்தடிக்குது இல்லம்மா நல்லா அனல் காத்து. ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்க பக்கத்துல. மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆஃபர் எங்க பார்த்தாலும் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறதா இருந்தால் நிறையா வாங்கலாம். ஊருக்கு போகிறதுனால பார்த்து ஏதாவது எடுக்க வேண்டியது. அங்கேயும் போயிட்டு நான் மூட்டை கட்டி தான் போட போகிறேன். இடம் பிளேஸ் வேறு இல்லை. ஏன் இப்போ அது நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ். இங்கே பாரு வாட்சு. இது நல்லா இருக்கு. ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மிக்சி, ஃபுட் ஜார் தாராளமாக வாங்கலாம். எல்லாம் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ். இந்த பக்கம் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க். இதெல்லாம் ஜூஸ், மில்க். சிப்ளிங் பாண்டு. நாங்க பாருங்க சண்டை போட்டுக்கிறோம் சேர்ந்துப்போம். ஆனா அது உண்மை இல்லை. இங்கே வந்துட்டு எதுவுமே வேணாமா, வீட்டுக்கு கொண்டு போய் விட்டா போதுமா. அப்படியே நாளைக்கு ஒன்று கொடுப்பீங்கல்ல நம்ம ஏரியா. வீட்டில் மேங்கோலாம் வாங்கி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் காலி பண்ணியாகும். வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு டீ காஃபியும் குடிச்சாச்சு. குலோப்ஜாம் சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க, இவங்க இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு. மணி என்ன மணி 11. இவங்க பிளேஸ் விடாததுனால நான் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, பியூட்டிஃபுல்லா வரைஞ்சிருக்காங்களே. நூடுல்ஸ். அதுவே அவனுடைய எல்லா வீடியோஸும் காட்டுங்க, டிராயிங்ஸையும் காட்டுங்க. கலரிங் பண்ணுங்க. ரியலிஸ்டிக்கா இருக்கும் அவங்களுக்கு. நானே யோசிச்சு சும்மா வரைஞ்சது, எதையும் பார்க்கலாம். எல்லாரும் முன்னாடி பார்த்த இதுல நான் பார்த்தேன், கார்ட்டூன்ல பார்த்த கேரக்டர்ஸ் தான் எல்லாமே. லோலிட்டாவா பார்க்க மாதிரி இருக்காது. ஓகே, பை, see you, good night.